தமறு புரிகிற ஒரு கூட்டத்தை எழுப்பி கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனை எழுப்பி உன்னை கொண்டு காரியங்களை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் இன்னைக்கு ஒரு புது தலைமுறையை தேடுகிறார். ஆகவேதான் இங்கே நாம் சொல்லுகிற செய்திகள் பழைய மாவை திரும்ப அரைப்பதில்லை. பழசு அதே மாதிரி இயேசு வல்லவர். உங்களுக்கு தெரியாதா இயேசு வல்லவர்? தெரியாதா ஐயா? நான் சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு தெரியணுமா? இயேசு தாய் போல உங்களை தேற்றக்கூடியவர். ஏன் இது உனக்கு தெரியாதா? சொல்லுங்க, யாருக்கா தெரியாதா? இயேசு தாய் போல தேற்றக்கூடிய யாருக்கா தெரியாதா? இயேசுவின் தழும்புகளால் குணமாக தெரியாதா உங்களுக்கு? தெரியாமலாம் வந்து உட்காந்து ஞானஸ்நானம் எடுத்தீங்க, தெரியாமல அந்நிய பாஷை பேசுறீங்க. தெரிஞ்சதே ஏன் சொல்லி உங்களை ஏமாத்தணும்? அதெல்லாம் இருக்கட்டும், அது உண்மைதான், அதெல்லாம் சத்தியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. இப்ப நமக்கு அது தேவையில்லை. நமக்கு தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும், அவர் ராஜ்யம் வர வேண்டும், அவர் சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல பூமியிலே செய்யப்பட வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் என்னை தேர்வு செய்திருக்கிறார். அவர் விருப்பத்தை நிறைவேற்றாவிட்டால் அப்புறம் என்ன கிறிஸ்தவன்? நான் என்ன கிறிஸ்தவன்? நீங்கள் இயேசு விரும்புறதை செய்ய தெரியலன்னா எதற்கு உனக்கு அந்த அபிஷேகம்? எதற்கு அந்த வரம்? எதற்கு அந்த சபை? எதற்கு அந்த வேதம்? எதற்கு அந்த கூட்டம்? உங்க மூலமா தான் கர்த்தர் ஒரு புது தலைமுறை எழுப்ப போகிறார். நடக்குமா? 8 பேரை கொண்டு உலகத்தை மறுபடியும் சிருஷ்டித்த தேவனுக்கு இந்த 800 பேரை வச்சா